அன்பார்ந்த நலம் தரும் ஜோதிடம் சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது திருமணத்துக்கு பிறகு யோக ஜாதகம். திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் யோகம், முன்னேற்றம், தனம் எல்லாம் வரக்கூடிய அந்த ஜாதக அமைப்பு யார் யார் என்று பார்ப்போம். முதலில் திருமண வாழ்க்கை என்பது மிக ஒரு டர்னிங் பாயிண்ட் என்று பல பேரோட வாழ்க்கையில் அது அமைந்திருக்குது. இது பொதுவாக லக்னாதிபதியும் 7ஆம் இடமும் சம்பந்தம் இருக்க வேண்டும். கலத்திர ஸ்தானாதிபதி, முக்கியமாக 7ஆம் அதிபதி மற்றும் சுக்கிரன் தொடர்பு இருக்க வேண்டும். சுக்கிரன் பலமாக அமைந்து கலத்திர ஸ்தானாதிபதி பகை பெறாமல், பாவகிரகம் பார்வை இல்லாமல் சுபத்துவம் பெற்று இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் கூடவே 11ஆம் இடம் லாபஸ்தானமும் சம்பந்தப்பட்டிருக்கும். ஆகவே 7ஆம் அதிபதி, லக்னாதிபதி, 11ஆம் அதிபதி இவை கூட தனஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டு இருந்தால் இவர்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு பின்னால் இவர்களுக்கு யோகமான ஒரு வாழ்க்கை, எல்லா விதத்திலும் முன்னேற்றம், தொழில், உத்தியோகம், தனவரவு, பொருளாதாரம் உயர்வு எல்லாம் ஏற்படும். ஆகவே 7ஆம் அதிபதி சுபத்துவம் பெற்று 7ஆம் அதிபதியில் சுக்கிரன், குரு இவர்கள் இருந்து சுபத்துவம் பெற்று, அல்லது லக்னத்தில் குரு சுக்கிரன் இருந்து இவை 7ஆம் அதிபதி 11இல் அமைந்தால், சுபர் பார்வையோடு இருந்தால் இவர்களுக்கு திருமணத்துக்கு பின் மனைவியால் நல்ல ஒரு யோகம் பெற்று தனவரவு இருந்து பொருளாதாரம் உயர்வு ஏற்படும். 7ஆம் அதிபதி சுபத்துவம் பெற்று 7ஆம் அதிபதி இவர்களுக்கு 10இல் இருந்தால் தொழில், திருமணத்துக்கு பிறகு தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் மூலமாக நல்ல ஒரு தனவரவு, அதன் மூலம் நல்ல ஒரு வருவாய் கிடைக்கும் திருமணத்துக்கு பிறகு மனைவியால். அதே போல் 7ஆம் அதிபதி 4இல் அமைந்தால் இவர்களுக்கு திருமணத்துக்கு பின் நல்ல ஒரு வீடு, வண்டி, வாகனம், பூமி, செல்வம் எல்லாமே திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கையில் இவர்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதி நல்ல ஒரு அமைப்பில் ஆட்சி உச்சம் பெற்று 7 கூட சம்பந்தம் பெற்று 2இல் தனஸ்தானாதிபதி சம்பந்தப்பட்டிருந்தால், 2ஆம் இடத்தில் அமைந்தால் இவர்களுக்கு திருமணத்துக்கு பிறகு நல்ல ஒரு வருவாய், யோகம், பணவரவு எல்லாமே மனைவியால் மூலமாக செல்வம் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த அமைப்பு லக்னம் சுக்கிரன், 7ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி மற்றும் தனஸ்தான அதிபதி சம்பந்தப்பட்டு சுபத்துவம் பெற்று நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் மனைவியால் திருமணத்துக்கு பின் யோகம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.